ஹைப்பா எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன அம்மா தட்டை காமிக்கலன்னு நினைக்கிறீங்களா? தட்டில் இன்னைக்கு சாப்பாடு போடல, இன்னும் அப்பா வரல. அதனால் வீடியோ எடுக்கணும். எடுத்துகிட்டு நான் வந்து வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால் சீக்கிரமாக எடுத்துகிட்டு வீட்டு வேலையை கொஞ்சம் முடிக்கலாம். முடிச்சுட்டு நம்ம வந்து சாயங்காலம் கோயிலுக்கு போகணும்ல. அதனால் வாங்க இன்றைக்கி அம்மா வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். பாருங்கள், சூடாக ஆவி பறக்க சாப்பாடு ரெடியாக இருக்குது. தட்டில் என்ன போடல, அவர் வந்தால் சாப்பாடு எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், தக்காளி சட்னி சூப்பராக, இது சப்பாத்திக்கு அருமையாக இருக்கும். ரெண்டாவது தோசைக்கு நல்லாயிருக்கும், இட்லிக்கு நல்லாயிருக்கும், எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். அந்த மாதிரி மெத்தடில் செஞ்சுருக்கேன். இது தக்காளி தொக்கு. இது பாருங்கள், சொரக்காய் கூட்டு, நம்ம சிறுபருப்பு போட்டு சொரக்காய் கூட்டு செஞ்சு வச்சுருக்கேன். இது வந்து சைடிஷ் தொட்டுக்கிறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இன்னொன்று செஞ்சுருக்கேன் பாருங்கள். இது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், வாழைத்தண்டு பச்சடி, அதாவது தயிர் கொஞ்சமாக கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு வரமிளகாய் கிள்ளி போட்டு தாளித்து ரெண்டு கிண்டதுமே தயிர் கெட்டி தயிராக எடுத்து ஒரு குண்டானில் வச்சு இதை தூக்கி அதில் கொட்டி உப்பு எல்லாம் போட்டு கிளறி வச்சுட்டா, நம்ம வந்து வாழைத்தண்டு பொரியல் ஒவ்வொருத்தருக்கும் பிடிக்காது. அதனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், நான் கொஞ்சம் சாப்பிட்டு கூட காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உண்மையிலே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்கள் வீட்டில் இது சிம்பிள் தான். இது அம்மியில் வச்சு அரைக்கிறதோ இல்லை மற்ற தேங்காய் திருவி போட்டு அடுப்பில் வச்சு வேக வைக்கிறதெல்லாம் கிடையாது. சாதாரண சிம்பிளாக இருக்குது. கட் பண்ணி நாரெலாம் எடுத்துகிட்டு ஒவ்வொருத்தரும் நாரோடையே போட்டு சாப்பிட்றாங்க. நாரோடு சாப்பிட்றது அவ்வளோ நல்லது உடம்புக்கு. அதனால் யாராருக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு என்னன்ற கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க, எப்பயும் போல் அம்மா வீட்டில் நேற்று வச்ச ரசம் மீதி இருந்தது, அதோடு விட்டுட்டேன். இன்றைக்கி இவ்வளோதான் சாப்பாடு. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு தெரிஞ்சிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க சாப்பிட்லாம். இன்றைக்கி பிறந்த நாள் திரும்ப நாள் உள்ளவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். பாய்.